வணக்கம் நேயர்களே. செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 5ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு ருச்சிக யோகம், அதாவது ஒரு 6 ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திடீர் யோகம், திடீர் ஜாக்பாட்டு, கோடீஸ்வர யோகம், இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாருங்க பிப்ரவரி 5ஆம் தேதி. ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் அதாவது கும்பம் ராசியிலேயே பயிற்சியாகி ஆட்சி பெற்று அமர்ந்து இருக்கிறார். ஸோ மகரம் ராசி அப்படின்னாவே செவ்வாய் அங்கே உச்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அந்த உச்சஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வரும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருந்தாலும், செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது 10ஆம் வீட்டில் ஒரு பாவியாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிடத்தில் இருக்குங்க. அதாவது கால புருஷ தத்துவத்தின்படி மகரம் ராசிக்கு 10ஆம் வீடு. ஸோ இந்த 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி, அதனோட அதிபதி மகர ராசிக்கு செவ்வாய் உச்ச வீடு, அது அதிபதி, அந்த வீட்டின் அதிபதி சனி. மகர ராசிக்கு செவ்வாய் அந்த இடத்துல உச்ச வீடு, குருவிற்கு நீச்ச வீடு. இது மேஷம், கடகம், துலாம், மகர ராசிக்காரர்களுக்கு ருச்சிக யோகம், அதாவது செவ்வாய் பார்வை மேஷ கடக சிம்ம ராசிக்கு கிடைக்குதுங்க. இதனால் இன்னும் சில நாட்களில் செவ்வாய் மகர ராசியில் உச்ச பெற்று, அதாவது 5ஆம் தேதி உச்சம் பெற்றாரு, மகர ராசிக்கு வந்தாரு. இது பஞ்சமகா புருஷ யோகங்க. பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திற்கு 4, 7, 10 இந்த வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் இது ருச்சிக யோகம். பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு அதிகமாகும். அரசாளும் யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கூட தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா நல்ல ஒரு கெத்தாக இருப்பாங்க, நல்லா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. சொல்கிற வார்த்தைகள் அடுத்தவர்களாக அங்கீகரிக்கப்படும். உடல் வலிமை மட்டுமில்லாமல் மன வலிமை, மன திடம் உண்டாகும். அதே மாதிரி இயலாதவர்களுக்கு தன்னால் முடிந்தவரைக்கே கொடுக்கின்ற ஒரு தயால குணம் அப்படிங்கிறது இவர்களை பொறுத்த வரைக்கும் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த செவ்வாய் பயிற்சி இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள், மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை எப்படிப்பட்ட பலன்களை இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். செவ்வாய் பயிற்சி 2024 துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்? செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல ருச்சிக யோகத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் மகர மனையில் அமர்ந்து உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறாருங்க. தனவரவுகள், பணவரவுகள் அதிகரிக்கும். பாக்கெட்டில் பணம் நிரம்பிய இருக்கும். வேலை, தொழில், நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி, தொழில், வியாபாரம் போன்ற நிகழ்வுகளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, அரசு பணிகளை இருக்கிறீங்க, அல்லது பிரைவேட் கம்பெனியில் பிரைவேட் ஜாப்பில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் இதுவரைக்கும் எதிர்பார்த்திருந்த நல்ல இடமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து சேரும். அதே போல் ஊதிய உயர்வுடன் கூடிய நல்ல பதவி மாற்றங்கள், பதவி உயர்வுகள், ப்ரமோஷன், இதெல்லாம் செவ்வாய் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறாருங்க. ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்னாவே தனம், குடும்பம், வாக்கு 2க்கு அதிபதி, தன வரவு கொடுக்கக்கூடிய அதிபதி 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் நல்ல உச்சமாக இருக்கிறார். இருந்தாலும் அவர் உங்களுக்கு 7ஆம் வீட்டும் அதிபதி, திருமணம் போன்ற
சுப காரியங்களும் நடத்தி வைக்க மங்களக்காரகனாகிய செவ்வாய் உங்களுக்கு அந்த அருள் கொடுக்கிறாருங்க. வீடு கட்டும் பணி, நிலம், மனை, வீடு சம்பந்தமான முக்கியமான முயற்சிகள் எடுக்கப்பீங்க. கட்டின வீட்டை புதுப்பிக்கணும் அல்லது விரிவுபடுத்தணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம வீடு இடப்பெயர்ச்சி மாற்றங்கள் பண்ணணும் போன்ற விஷயங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல நன்மைகளை கொடுப்பாரு. இது வரைக்கும் மற்றவங்கள்ட்ட பேசுவதற்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூச்சம், ஒரு தோல்வி அல்லது தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, நம்ம எப்படி இதை அணுகிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்ப நிலை, இதெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அந்த மனப்பான்மையை நீக்குதுங்க. தன்னம்பிக்கை உங்களுக்குள் அதிகரிக்கும். கான்ஃபிடன்ஸ் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம போராடி ஜெயிக்கலாம், அதுக்குண்ட நம்பிக்கையை உங்களுக்கு விதைக்கும் இந்த செவ்வாய். 4ஆம் இடம் தாயினுடைய ஸ்தானம், அந்த இடத்துல செவ்வாய் மருத்துவக்காரகன் அங்கே இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் வண்டி வாகனங்கள் போகும் பொழுது வரும் பொழுது ரொம்ப விழிப்புணர்வுடன் கவனமாகவும் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரிங்களா? அதே போல் இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிதானமான முயற்சிகள், அதாவது ரொம்ப விகரசா எடுக்க தூண்டும் செவ்வாய். கொஞ்சம் யோசனை பண்ணி செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகள் தான் அமையும். சரிங்களா? பணம் அப்படிங்கிறது, நிதி பொருளாதார நிலைமைகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று உங்களை பாக்கெட்டை நிரப்பிட்டு இருக்கோம். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு, நண்பர்களின் ஒத்துழைப்பு, இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும். முயற்சிகளில் நல்ல வெற்றிகள் கிடைக்குங்க. பங்கு சந்தைகள் மூலம் நல்ல ஒரு லாபம், நன்மைகள். கடந்த கால ஒரு முயற்சிகள் நீங்கள் எடுத்திருப்பீங்க, 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அது தோல்வி அடைந்தாலும் அதனுடைய முயற்சிகளின் பலனாக இன்றைக்கு அந்த வெற்றிகள் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. பேச்சில் அற்புதமான யோகம் கொடுக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற அமைப்பு, நிலம், மனை, வீடு சம்பந்தமான வாங்குகின்ற அமைப்பு நல்லா இருக்கு. ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறது அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. அதே மாதிரி புறம் கூறுறாங்க, நமக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அடுத்தவங்களை பற்றி உங்கள் காதுக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதை பொருட்படுத்தக்கூடாது. இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு எழுச்சியும் தூண்டுதலையும் ஒரு வைப்ரேஷனும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதன் மூலம் பல வெற்றிகளை, இழந்த வெற்றிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எண்ணிற்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.